ரெஸ்லிங் கிங் தமிழை பார்க்கும் எல்லாருக்கும் வணக்கம். தற்போதைய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனான ஜான்சனா டபுள் சாம்பியன்ஷிப்பை வெல்றதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு கிடச்சிருக்குது. இந்த வாரம் நயா ஜாக்ஸ் உமன் சாம்பியன்ஷிப்பாக மோதினாங்கல்ல, அதில் அவங்க மண்டை உடஞ்சிருக்குதான். இது மட்டும் இல்லாமல் நம்ம ரோமன் ரெயின்ஸ் கூடயே முன்னாடி சுற்றிட்டு இருந்த பால்யமனுக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துருக்குது. வாங்க இன்னைக்கான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ரெஸ்லிங் செய்யல தமிழில் வச்சுக்கோங்க. கோவிச்சுக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் விலை மதிப்பற்றது. நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பிடிக்கும். அப்போ கண்டிப்பாக பால் ஹேமனையும் பிடிக்கும். பால் ஹேமன் பலவிதமான சித்து வேலைகள் பண்ணி பலவிதமான பேர் கூட பேர்ந்தாலும் பால் ஹேமனுக்குன்னு சொல்லி மதிப்பு இருக்குங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் கூட வந்தாலும் சரி, செத்ரோன்ஸ் கூட வந்தாலும் சரி, பால் ஹேமன் தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேச்சுரலான கேரக்டர் கொண்டவர் தான் பால் ஹேமன். இப்போது பால் ஹேமனை பற்றின திடுக்கிடும் ஒரு செய்தி கிடச்சிருக்குது. உண்மையிலேயே இந்த செய்தியாக இருந்தால் ரோமன் ரெயின்ஸோட ரியாக்ஷன் இப்போ பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏலே உண்மையிலேயே வலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, அப்படி தான் பால்யமனை பற்றி என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால்யமனுக்கு ஜூன் மாதம் கல்யாணம் நடக்க போதான். இதனடா புது பொருளியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் பால்யமன் டனிலா சென்சுவா, அவங்க பேர் வாயில் வரலையே, அமெரிக்கன் பேர் தான், சரி, டனிலா சவிசா அவங்க பேர் ஓரளவுக்கு கரெக்டாக சொல்லிட்டேன், சரி டெனிலான்னு வச்சுக்கலாமே, அவங்க கூட சேர்ந்து டிக்டாக் வீடியோ போட்டிருப்பாங்க. இதை நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அதை விட்டுட்டாங்க. பால்யமன் கூட ரொமான்ஸாக இருக்கிறது எல்லாமே. ஆரம்பத்தில் நான் இந்த பார்க்கும்போது இந்த டெனிலா பால்யமனுடைய பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டேன். பட் நான் கீழே டேட்டு வித்து பால்யமன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்த போது எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த டெனிலா அவங்களுக்கு 38 வயசு ஆயிடுச்சு. ஸோ அவங்க டெனிலா பால்யமனுடைய பொண்ணு இல்லை, ஆனால் முகஜாடை தான் பார்க்க ஒரே மாதிரி இருக்குன்னு. இந்த டெனிலா பால்யமனை கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் வந்திருக்குது. அண்ட் ஜூன் மாதம் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எனக்கோ பெரிய சந்தேகம். சரி, சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பால்யமனை பற்றி பார்த்தேன். அதுக்கப்புறமா டெனிலாவை பால்யமன் கல்யாணம் பண்ண போகிறாரா அப்படின்னு பார்க்கும்போது இது ட்ரூத்தான செய்தி இல்லை, இது ரூமர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது அஃபிஷியலாக தெரியலை அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குது. டெனிலாவை பார்க்கும்போது ஏர்டெல் குறிச்சா கூட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு 2022. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்க தான். பட் ஆனால் இப்போ டிவோர்ஸ் ஆகினாங்களா என்ன அப்படிங்கிற மற்ற செய்தி தெரியல. ஏன்பா டெனிலா ஏர்டெல்லுடைய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்க ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு நல்ல பொசிஷனில் தானே இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி இந்த டெனிலா சாதாரண ஆள் கிடையாது. அவங்க ஒரு அடல்ட் ஆக்டர். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அவங்க பால்யமன் கூட தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெளியே சுற்றுறது அண்ட் டிக்டாக் வீடியோ போடுறது. இப்போ சமீபத்தில் கூட அந்த ஜெனிலா பார்த்தீங்கன்னா பால்யமனுடைய டிஷர்ட்டை போட்டுட்டு ஐ எம் த பால்யமன் காய் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. இதை வச்சு தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பால்யமனும் கூடிய சீக்கிரம் டெனிலாவும் கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நியூஸ் படி பார்க்கும்போது ஒரு நியூஸாக இருக்குது. ஆனால் டெனிலாவுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சா, இப்போ தனியாக இருக்காங்களா எப்படி அப்படின்னு தெரில. பட் ஆனால் அவங்க ஒரு அடல்ட் ஆக்டர். ஸ்டில் அவங்க ஒரு அடல்ட் ஆக்டர் தான் இருக்காங்க. ஒரு அடல்ட் ஆக்டரெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பால்யமன் கல்யாணம் பண்ண மாட்டார். காதல் ஆசை யாரை விட்டுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பால்யமனுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி அழகான ஒரு ஒய்ஃப் இருக்கிறாங்க. அவங்களுக்கான டிவோர்ஸ் ஆகலை. அண்ட் 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. 2 பெண் குழந்தைகளும் இப்போ டெனிலா சொல்கிறோம்ல அந்த அளவுக்கு வளர்ந்த பெண் குழந்தைகள். ஸோ மேபி இது ரூமராக இருக்க சான்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ எதுக்கு பால்யமன் இந்த டெனிலா கூட சுற்றிக்கிட்டு இருக்காரு, டிக்டாக் வீடியோலாம் போட்டுட்ருக்காரு அப்படின்னு? இதுக்கான விடை பால்யமனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு நியூஸ் நம்ம ஊரில் நிறைய பேர் சொல்லுவாங்க, கண்ணால் கேட்பது போய் காதால் கேட்பதும் போய் நேர விசாரிப்பதே மெய் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி பார்லிமெண்ட்டை நேராக விசாரித்தா தான் இது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியும். அது வரைக்கும் இது ரூமர் செய்தி தான். ஒருவேளை பார்லிமெண்ட்டுடைய செய்தி இது உண்மையாக இருந்து உண்மையிலேயே டெனிலாவை கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும்? அடுத்த செய்தியை பார்க்கலாமா? இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் நயா ஜாக்ஸுக்கும் டிஃபினிக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். நயா ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், அவங்க ஒரு மான்ஸ்டர் லெவலில் இருக்கிற ஒரு மல்யுத்த வீரர். ஸ்டிஃபிலும் ஒரு அழகான பெண்மணி மற்றும் நல்ல க்யூட்டான ரசிலர், இளம் வயது ரசிலர், 25 வயசு தான் ஆகுது. இவங்க 2 பேருக்குள்ள இன்றைக்கி மேட்ச் நடந்திருக்கும். இதில் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, நயா ஜாக்ஸுக்கிட்ட சட்னி ஆகிட்டாங்க டிஃபினி அப்படின்னு. பட் ஆனால் உருவத்தை கண்டு எடை போடக்கூடாது. கடுகு சிறுசாக இருந்தாலும் காரம் பெருசாக இருக்குது. டிஃபினி பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸோடைய மண்டையை உடச்சி
வச்சு எப்படி ரத்தத்தை வர வச்சுருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ டிஃபினியாக எப்படி சண்டை போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வாரம் ஸ்மாக்டவுன் மேட்சை பாருங்கள். என்னதான் நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா பறந்து மேலேருந்து குதித்தாலும் சட்னியையே வெளியே எடுத்தாலும் டிஃபினி வந்து அவங்க பங்குக்கு மேட்சை பங்கம் பண்ணிட்டாங்க. ஆளைக்கண்டு உருவத்தை நீங்கள் எடை போடக்கூடாது அப்படிங்கிறத டிஃபினி நிரூபிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோவை பாருங்கள், நயா ஜாக்ஸோடைய மண்டை உடஞ்சி ரத்தம் கொப்பளிச்சிருக்குது. இதை பேக் ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. மெயின் ஷோவில் நம்மள்கிட்ட காட்டலை. ஏன்னா இது ஸ்கிரிப்டை மீறி வந்ததுனால நயா ஜாக்ஸ்க்கு ரத்தம் வந்ததை ஆன் ஸ்க்ரீனில் காட்டலை. அடுத்த செய்தியை பார்க்கலாமா? ஜான் சினாவுடைய கடைசி வருடம் லாஸ்ட் டைம் இஸ் நவ் அப்படின்னு டிஷர்ட்டில் போட்டிருக்க மாதிரியும் ஃபேர்வெல் டூர் அப்படின்னு சொல்லியிருக்க மாதிரியும் நிறைய விதமான டூரில் ஜான் சினாவை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஜான் சினா வந்து இந்த 2025 இன்னும் ஒரு 25 அப்பியரன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போது ஜான் சினா வந்து இந்த வருடம் நடக்க போகிற க்ரௌன் ஜூல் பெர்த்துக்கு வர போகிறாரு. அதாவது ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து அக்டோபர் 11 வந்து ஒரு ஷோ நடத்துகிறாங்களா க்ரௌன் ஜூல். இது என்ன மாதம்ப்பா? மேயா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். இன்னும் 5 மாதம் இருக்குதா? ஸோ அதுக்கப்புறமா நடக்க போகிற க்ரௌன் ஜூலுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் சினா வந்து வரப்போகிறாரு. இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச க்ரௌன் ஜூலில் சாம்பியன் விசிஸ் சாம்பியன் ஃபார் த டைட்டில் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நடத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எவர் க்ரௌன் ஜூல் சாம்பியன்ஷிப் அப்படின்னு. அது ஒரு சாம்பியன்ஷிப்புக்காக சாம்பியன் விசிஸ் சாம்பியன் மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச்சில் அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் வெற்றி பெற்றார். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போது இன்னொரு திடுக்கிடும் செய்தியும் கிடச்சிருக்குது. இந்த வருடம் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஜூலில் சாம்பியன் விசிஸ் சாம்பியன் மேட்ச் நடத்த போகிறாங்க அப்படின்னு. மேபி இது ஒரு வின்னர் டேக் ஆலாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன், டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அது அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு சில ஹிண்டிங்கை கொடுப்பாங்க. இப்போ க்ரௌன் ஜூல் ஹிண்டிங்லையும் அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ரசல்மனியா டைம்லேயே டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பேக்லாஷோட டிக்கெட்டை சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பேக்லாஷில் கீழே ஜான்சனா ராண்டி ஆர்டன், அப்போ ஜான்சனா சாம்பியனாகவே இல்லை, ஜான்சனா ராண்டி ஆர்டனை வச்சு அட்வர்டைஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ கன்ஃபார்ம் ஆகிட்டு ஜான்சனாக்கும் ராண்டிக்கு தான் மேட்ச் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதே தான் இப்போ ஃபார்முலேட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த மேட்ச்சில் ஜான்சனா வந்து அகைன் டைட்டில் ரீட்டைன் பண்ணிட்டார். ஆனால் இது அவருடைய கடைசி வருடம் ஜான்சனாவை தான் வின் பண்ண வைப்பாங்க. பட் ஆனால் ரசிகர்கள் எதிர்பார்த்த ஜான்சனா விசஸ் ராண்டி ஆர்டன் மேட்சை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு பூர்த்தி செஞ்சுட்டாங்க. பூர்த்தி செய்யலை அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டில் எப்படி போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஜான்சனா அண்ட் ஜே ஊசோ இருக்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கிறாங்க. அண்ட் 2 பேரும் சாம்பியனாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. காய்ஸ் இதை வச்சு தான் சொல்லப்படுது மேபி இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ சாம்பியனாக இருந்தார் சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமாகவும். இதெல்லாம் சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறம் நடக்கிறது. அண்ட் ஜான்சனாவும் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை அக்டோபர் மந்த் வரைக்கும் தக்க வச்சிருக்காரு அப்படின்னா இது ஒரு சாம்பியன் வெர்சஸ் சாம்பியன் மேட்ச் ஆகவோ அல்லது வின்னர் டேக் ஆல் மேட்சாகவோ நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. வின்னர் டேக் ஆல் மேட்சாக ஏன் நடக்கணும்னா ஜான்சனா 18 டைம் சாம்பியன் ஆகிறதுக்கு. 17 டைம் சாம்பியனாக என்ன தான் ஜான்சன் ஆனாலும் ஒரு சில குத்த குறைகள் சொல்லிட்டு தான் இருக்கானுங்க அந்த சாம்பியன்ஷிப் கவுண்டர் முறையில். ஒருவேளை 18 டைம் சாம்பியன் ஆகிட்டார்னா குத்த குறை எதுவுமே சொல்ல முடியாது. அவர் 16 நீ 18 அப்படிங்கிற அளவுக்கு போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஜே ஊசோக்கும் ஜான்சனாக்கும் ஸ்டோரி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குதே. இந்த வருஷம் ராயல் ரம்போ வெற்றி பெறும்போது கடைசி நேரத்தில் சீனா தான் வெற்றி பெறுவார் நினச்சோம். அதை மாற்றி எடுத்து ராயல் ரம்போ வெற்றி பெற்றது ஜே ஊசோ. ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா ஜான்சனாக்கும் ஜே ஊசோக்கும் ஒரு சிறிய ஸ்டோரியில் டபிள்யூபிள்யூ அன்னைக்கே உருவாக்கிட்டாங்க. பட் நான் மேட்சை தான் நடத்தலை. இப்போ எல்லாம் காலம் கரெக்டாக இருக்குது. அன்னைக்கு ராயல் ரம்போ வெற்றி பெற்று ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத வேண்டிய ஜான்சனா அன்றைக்கி மோதலை. அதுக்கப்புறமா அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை மோதி ராக்கோடைய ஆஃபர் அக்செப்ட் பண்ணி அவர் சாம்பியனானு தனி கதை. இப்போது ஜே ஊசோ சாம்பியனாக இருக்காரு அண்ட் ஸ்டோரியும் இருக்குது. மேபி இந்த வருடம் சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சாம்பியனாக இருந்தால் சாம்பியன் விசிஸ் சாம்பியன் மேட்சை பார்க்கலாம். ஜான்சனா மீண்டும் ஒருக்கா டபுள் சாம்பியன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவோட ரசிகர்கள் பல பேர் காத்துட்ருக்குறாங்க. அந்த கனவும் மேபி நடக்கலாம். அதுக்கு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா நைட் அந்த க்ரௌன் ஜூலில் சாம்பியன் விசிஸ் சாம்பியன் மேட்ச் நடத்தணும். அது நடத்துனாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கிராய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் தான் பிடிச்ச ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.